அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பினுடைய சட்டதிட்டம். நோன்பாளி பிரஷ் பண்ணலாமா? நோன்பாளி பல்ல புடுங்கலாமா? மூக்கு அல்லது காதினூடாக மூக்கால் ரத்தம் வருது, கண் மருந்து விடுறோம், ஃபார்ம்னு சொல்லுவோமே, இன்ஹேலர், இது பாவிக்கிறது. மூக்கு பொடி, ஆக்சிஜன் பிடிக்கிறது, விக்ஸ், சித்தலப்பை, அதோட ஏதாவது மருந்து கலக்கப்படுமாக இருந்தால் நோன்பு சார்ந்த சட்டதிட்டங்கள் எல்லோருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய லுஹருடைய பயானிலே நோன்பினுடைய சட்டதிட்டங்கள் சம்பந்தமான சில விஷயங்களை தெளிவுபடுத்தலாம், ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முந்திய சந்தர்ப்பத்தில், ரமலானை அண்மித்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு ரமலானுடைய சில சட்டதிட்டங்களையும் படித்து கொடுத்தார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையில் தன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலின் பிரகாரம்தான் அறிந்து தெரிந்து அவன் செய்வான். அது என்ன விஷயமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வணக்கமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாரை அல்லாஹ் நாடுகிறானோ விரும்புகிறானோ மார்க்கத்தினுடைய விளக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். இது முதலாவது விஷயம். அதனால் நாங்கள் எப்படி இருந்தாலும் மார்க்கத்தினுடைய ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்க வேண்டும் சட்டதிட்டங்கள். இப்போ நோன்பு பிடிக்கிறோம்டா, நோன்பு சார்ந்த சட்டதிட்டங்கள் எல்லோருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு கடமை. என்னுடைய நோன்பு இவ்வளவு பசித்திருக்கிறேன், தாகித்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற நோன்பாக அது அமைய வேண்டுமே. அதனால் என்னுடைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன இருக்குது. சில நேரங்களில் நோன்பு முறியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன் இவ்வளவு காலமாக. அதனால் நோன்புடைய சட்டதிட்டங்களை நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த வகையில் முக்கியமாக நோன்பு என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துது, பல பிரயோஜனங்களை கொடுக்குது. அவனுடைய உடலுக்குந்தான், உள்ளத்துக்குந்தான் பல வகையில் கொடுக்குது. அந்த வகையில் நோன்பினுடைய கடமைகள் ரெண்டு இருக்குது, ஃபர்லு ரெண்டு இருக்குது. ஒன்று நியத்து வைக்கிறது, ரெண்டாவது அவன் ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் நேரம் வரைக்கும் அவன் உண்ணாமல் பருகாமல் தன்னை காத்து கொள்வது. இது ரெண்டும் ஃபர்து. நியத்துடைய விஷயத்தை பொறுத்த வகையிலே கட்டாயம் அவன் அந்த ஃபஜ்ருக்கு முன்னால் சஹருடைய நேரத்தில் எப்படியாவது நியத்து வச்சிடணும், அந்த இரவில் நியத்து வந்துடணும். அதனால தான் இது தப்பக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் வித்ருடைய தொழுகைக்கு பிறகு நியத்துகள் சொல்லி கொடுக்கப்படுகிறது. எப்படியும் இந்த நியத்து தவறக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யுபையித்தி சியாம கபுல் ஃபஜ்ரி ஃபலா சியாம லஹு. ஃபஜ்ருக்கு முன்னால் யார் நியத்து வைக்கலையோ அவங்களுக்கு நோன்பே கிடையாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நியத்து முக்கியம். இங்கு சொல்லித்தரப்படுகின்ற நியத்தும் அது எங்களுக்கு உதவியாக அமைகிறது என்பதையும் யாரும் மறைக்கவோ முடியாது. அதனால தான் இந்த மரபு இருந்து வருகிறது. இன்னொரு விஷயம், நியத்துடைய விஷயத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் மட்டும் நியத்தை வச்சு போட்டு உடையிலாது. ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நியத்து வைக்கத்தான் வேணும். தயீன் என்று சொல்வார்கள்.
அந்த நோன்பு பொதுவாக எல்லா காலத்தில் நோன்பு பிடிச்சாலும் என்ன நோன்பு என்பதை நாங்கள் குறிப்பிட்டோணும், சுன்னத்தா ஃபர்லா. அப்போ இந்த காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறதால இன்றைக்கு நான் நோன்பு பிடிக்கிறேன் என்ற அந்த விஷயமும் அதில் கவனத்தில் கொள்ளப்படும். அடுத்த விஷயம்தான் நோன்பை முறிக்கின்ற காரணிகளை நாங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். நோன்பை முறிக்கிற காரணிகள் இருக்குது. இதில் முழுமையாக நோன்பை முறிக்கிற காரணிகள் இருக்குது. இன்னொன்று நோன்பை முழுமையாக முறிக்காது, நோம்பினால் எங்களுக்கு கிடைக்கின்ற முழு நன்மைகள்லேருந்து குறைகிறதுக்கான வாய்ப்புகள் சில விஷயங்களை செய்கிறதுனால அமையும். உதாரணமாக ஒருத்தர் நோன்பை பிடிச்சிட்டு போய் செல்கிறாரு, பாவமான விஷயங்கள் மோசமான விஷயங்கள் ஈடுபடுறாரு, இவருடைய நோன்பு பூரணமான நோன்பாக அமையாது, அவருக்கு கிடைக்கின்ற கூலிகளில் குறைவுகள் ஏற்படும். இன்னொன்று இருக்குது, சில விஷயங்களை செய்வாராக இருந்தால் அவருடைய நோன்பு அப்படியே முழுமையாக முறிந்துவிடும். அது என்னென்ன விஷயங்கள் என்றதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கி வச்சிருக்கோம். முதலாவது அல் அக்குல் வஷ்ஷுர்ப், நோன்பு நோற்ற நிலைமையில் உண்டு பருகிறது, உணவு உண்றது குடிக்கிறது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி யாராவது சாப்பிட்டா குடிச்சா அவருடைய நோன்பு முறிஞ்சிடும். ஆனால் மறந்து ஒருத்தர் நோன்புற்றிருக்கிற நோன்பாளியாக இருக்கின்ற போது மறந்து சாப்பிட்டார் அல்லது குடிச்சிட்டாரு, ஆனால் அவருடைய நோன்பு அவருடைய மறதியினால முறிவடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி மறதியினால் நீங்கள் ஒண்டுட்டீங்க பருகிட்டீங்கன்னா அந்த ஃபல் யுத்திம்ம சௌமஹு, நோன்பு அப்படியே நீங்கள் முழுமையாக்கி கொள்ளுங்க, அப்படியே உற்றாதீங்க. ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய விசேஷமான ஃபலினால அருளினால் உங்களுக்கு உணவளிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே மறதியினால் உண்டால் பருகினால் அங்கே நோன்பு முறிய மாட்டாது என்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இதில் நவீன கால சில சட்டங்கள் இருக்குது. உதாரணமாக இப்போ பசி இல்லாமல் இன்ஜெக்ஷன் அடிக்கலாம், அல்லது பசி வராமல் டேப்லெட் இருக்குது. அப்போ இவைகளில் பாவிக்க இயலாது. அப்படி பயன்படுத்தினால் அந்த நோன்பு பாத்திலாகிடும். பசித்திருக்கு, நமக்கு பசி வராமல் இன்ஜெக்ஷன் இருக்குது, டேப்லெட் இருக்குது, அதையெல்லாம் போட்டிருந்தா அப்போ அந்த நோன்பு கூடாது என்பதையும் இங்கு கவனத்தில் கொள்ளவும். ரெண்டாவது விஷயம், எங்களுடைய திறந்த துவாரத்தினூடாக ஏதாவது ஒன்று எங்களோட பார்வைக்கு தெரிகின்ற ஒன்று உள்ளுக்கு போகக்கூடாது. அப்படின்னா எங்களுடைய வாய், காது, முன்பின் துவாரம், இதால் எங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் உள்ளுக்கு போகக்கூடாது. அப்படி போனால் நோன்பு முறிந்துவிடும். இதிலிருந்து பல சட்டங்கள் எடுக்கப்படுது. உதாரணமாக இப்போ பார்ப்போம் சில நடைமுறையில் இருக்கிற சில விஷயங்களை. ஃபர்ஸ்ட், பட்பசை போட்டு ஒரு நோன்பாளி பிரஷ் பண்ணலாமா என்று கேட்டால், உண்மையிலேயே பட்பசை போட்டு பிரஷ் பண்ணுறதுனால நோன்பு முறியாது தான். எது வரைக்கும் தான் நாங்கள் தீட்டுகின்ற அந்த பட்பசை உள்ளுக்கு போகக்கூடாது, தொண்டைக்குள்ளே போகக்கூடாது. அப்போ நாங்கள் அது தொண்டைக்குள் போகாமல் அதனை நாங்கள் வெளியேற்றி விட வேண்டும். அப்போ அதனுடைய வாடை இருக்கிறது பிரச்சனை இல்லை, இருந்தாலும் இதில் நோன்பாளி ஒரு கவனமாக இருந்து கொள்ளணும். அப்போ ப்ரஷ் பண்ணுறதுனால, பட்பசை போட்டு பண்ணுறதுனால எங்களுடைய நோன்பு முறியாது. ரெண்டாவது விஷயம், இப்போ ஒருத்தர் பல்வலி பல்ல பிடுங்கணும், நோன்பாளி பல்ல பிடுங்கலாமா? பல்ல பிடுங்கலாம். பல்ல பிடுங்கினால் அவருடைய நோன்பு முறிய மாட்டாது. பல்லு பிடுங்கிறதால அவருடைய நோன்பு என்ன செய்ய மாட்டாது. ஆனால் அவர் அந்த இரத்தம் அவை உள்ளுக்கு போகாமல் பார்த்து கொள்ளணும், அந்த ஒரு விஷயம். அடுத்தது, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா மூக்கு
அல்லது காதினூடாக சில ட்ராப்ஸ் மருந்து துளிகளை விடுறோம், மூக்குக்கு விடுறோம், காதுக்கு விடுறோம். இதனால் நோன்பு முறியும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏதோ ஒரு நோய் இருக்குது, ட்ராப்ஸ் விட வேண்டிய, அப்போ நாங்கள் விட்டுட்டோம்னா அது நோன்பு முறிஞ்சிடும். அடுத்தது இப்போ கண்ணுக்கு கண் மருந்து விடுறோம், ஆனால் கண்ணுக்கு போடுறதுனால நோம்பு முறியாது. மூக்கு காதுக்கு போடுறதுனால நோன்பு முறியும், ஆனால் கண்ணுக்கு நாங்கள் மருந்து துளிகளை விடுறதுனால எங்களுடைய நோன்புகள் முறிய மாட்டாது. அடுத்தது ஒருத்தருக்கு மூக்கால் ரத்தம் வருது, மூக்கால் ரத்தம் வருது, நல்ல உஷ்ணமான காலம், ஏதோ அல்லது நோய் இருக்குது அப்படி என்றால் ரத்தம் வாரத்தினால, மூக்கால் ரத்தம் வாரத்தினால நோன்பு முறிய மாட்டாது. அடுத்த விஷயம், சிலர்களுக்கு ஆஸ்துமா நோய், இதுக்கு நாங்கள் அந்த ஃபார்ம்னு சொல்லுவோமே இன்ஹேலர், இது பாவிக்கிறது. இது பாவிக்க ஏழும்ண்டா, அதாவது பாவிச்சால் நோன்பு முறிஞ்சிடும், பாவிச்சால் அது நோன்பு முறிஞ்சிடும். அவங்க ஒன்று நோன்பை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவங்க நைட்டில் அப்படி பாவிச்சு கொள்ளலாம். சரி, அப்படித்தான் தொடராக அவர் பாவிக்கத்தான் வேணும் வருத்தத்துக்கு என்றால் அவர் பாவிச்சால் நோன்பு முறியும். ஆனால் நோன்பை அவர் ஏனைய காலங்களில் அவர் நோன்பை திரும்ப மீட்டிக்கொள்ளும், கலா செய்யணும் அந்த நோன்பை. ஆனால் இது பாவிக்கிறதுனால நோன்பு முறியும். அடுத்தது, இப்போ சில நேரங்களில் மூக்கு பொடி, சில மூக்கு தூள் போடுவாங்க, அல்லது விக்ஸ், சித்தாலப்பை அப்படி மூக்கு அப்படி வைப்பாங்க. அதுவும் என்ன செய்யும்டா, அது உள்ளுக்கு போகிறதுனால அது நோன்பை முறிக்கும், நோன்பு முறியும். அடுத்த விஷயம், சில நேரங்களில் ஆக்சிஜன் பிடிக்கிறது. இப்போ நோயாளிகள் இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், நோன்பாளியாக இருப்பார், சில நேரம் ஆக்சிஜன் பிடிக்க வேண்டி வரும். இந்த ஆக்சிஜன் வெறுமனே எதுவும் மருந்து கலக்காமல், சில நேரங்களில் என்னை மருந்து இன்ஜெக்ஷன் எதுவும் கலந்து அடித்தால் நோன்பு முறியும். ஒன்றும் கலக்காமல் அடித்தா அது நோன்பு முறியாது. வெறுமனே ஆக்சிஜன் போடுறதால என்ன செய்யாது, நோன்பு முறியாது. அதோட ஏதாவது மருந்து கலக்கப்படுமாக இருந்தால் அப்பொழுது அந்த நோன்பாளியினுடைய நோன்பு அங்கே முறிந்துவிடும். அடுத்தது, எங்களில் கிட்னி பேஷண்ட் இருக்கிறாங்க, டயாலிசிஸ் செய்கிறாக்கள் இருக்கிறாங்க, இரத்த சுத்திகரிப்பு, அவங்களுக்கு கிழமையில் 2 அல்லது கிழமையில் 1. அப்போ நோயுற்றிருக்கிற நிலைமையில் டயாலிசிஸ் செஞ்சால் இதனுடைய சட்டம் என்ன என்றால், டயாலிசிஸ் செஞ்சால் நோன்பு முறியும் தான், நோன்பு முறியும். ஏண்டா அவருடைய இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு திரும்பவும் அனுப்பப்படுகிறது, சில பதார்த்தங்களும் அதில் சேர்க்கப்படுகின்ற காரணத்தினால அது நோன்பு முறியும். ஆனால் அவர் நோயாளி என்றதுனால அவருக்கு நோன்பை விடுறதுக்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்குது. அவர் நோன்பு அல்லாத, ரமலான் அல்லாத ஏனைய காலங்களில் அவள் அந்த நோன்பை கல்லா செய்து கொள்வார். அடுத்ததாக, சில நேரங்களில் ஆப்ரேஷன், சில பட்டைகளை, உபகரணங்களை, நவீன உபகரணங்கள் மூக்கினூடாக, வாயினூடாக, முன்பின் துவாரங்களினூடாக செலுத்தப்பட்டு அந்த சிகிச்சை செய்யப்படுமாக இருந்தால் அங்கும் நோன்பு முறிவடையும், அங்கும் நோன்பு முறிவடையும். அடுத்தது, இப்போ ஒரு சர்வசாதாரணமாக நிற்கிற விஷயம்தான் பிளட் டெஸ்ட் பண்ணுறது. ஒரு சுகர் உள்ள ஒரு ஆள், சுகர் பேஷண்ட் அல்லது ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இதுக்காக வேண்டி இரத்தம் செக் பண்ணணும், பிளட் டெஸ்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணால் நோன்பு முறியுமா, நோன்பு முறியாதா அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே டெஸ்ட் பண்ணுறதுனால நோன்பு முறிய மாட்டாது, நோன்பு முறிய மாட்டாது. ஆனால்
நாம் நோன்பு நோற்றிருக்கின்ற பகல் பொழுதில் இந்த டெஸ்டிங்கை செய்கிறத விட இரவையில் செஞ்சு கொள்வது ஏற்றமானது. இரவையில் செஞ்சு கொள்வது ஏற்றமானது. ஆனால் இந்த பரிசோதனை செய்கிறதுனால, டெஸ்ட் செய்கிறதுனால எங்களுடைய நோன்பு முறிய மாட்டார். அடுத்த விஷயம் என்னென்னா, காயங்களுக்கு மருந்து போடுறது. இப்போ காயம் ஒன்று இருக்குது எங்களுக்கு, இந்த காயத்துக்கு மருந்து போடுறதுனால, மருந்து கட்டுறதுனால அது நோன்பு முறியுமா என்று கேட்டால் அதுக்காக வேண்டி நோன்பு முறிய மாட்டாது. காயங்களுக்கு மருந்து கட்டுறதுனால அங்கே முறிய மாட்டாது. அடுத்தது பெண்கள் சார்ந்த விஷயங்களில் பார்க்கக்குள்ள இந்த லூப் குடும்ப கட்டுப்பாடுக்காக இந்த வைக்கிறது, அது ஏழுமா இயலாதா என்று கேட்டால் நோன்போட உண்மையிலேயே நோன்பின் போது அந்த லூப் வைக்கப்படுமாக இருந்தால் நோன்பு முறிந்துவிடும். இப்படியான சட்டங்கள் இதில் வந்திருக்குது. அடுத்தது நோன்பை முறிக்கின்ற காரணிகளில் மூன்றாவது காரணி என்னன்னு கேட்டால், வேணுமென்றே வாந்தி எடுக்கிறது. வேணுமென்று அது தானாக வார வாந்திக்காக நோன்பு முறிய மாட்டாது. தானாக வருது வாந்தி, ஒரு நோயினால் ஏதோ ஒன்று, அதுக்கு நோன்பு முறிய மாட்டாது. ஆனால் வேணுமென்றே ஒருத்தர் என்ன செய்கிறாருண்டா வாந்தி எடுக்கிறார், இதனால் நோன்பு முறியும். நோன்பு முறிக்கின்ற காரணிகளில் இது மூணாவது காரணி. அடுத்த நான்காவது காரணி தான் மனைவியோடு உடலுறவு கொள்வது. இது நோன்பை முறிக்கும் காரணி மட்டுமல்ல, நோன்பு கலா செய்யப்படுறது மட்டுமல்ல, பிறகு அதற்கான தெண்டப்பரிகாரம், குற்றப்பரிகாரமாக இஸ்லாம் சொல்லித்தருகின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த குற்றப்பரிகாரம் சம்பந்தமாக தனியாக பேச வேண்டியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சால் அது சம்பந்தமாக பேசலாம். ஆகவே உடலுறவு கொள்றதுனால நோன்பு அங்கே முறிந்துவிடும். அடுத்த ஐந்தாவது காரணி, ஒருத்தர் தன்னுடைய இந்திரியத்தை வெளியாக்குகின்ற வகையிலே அவர் அந்த செயலை செய்வாராக இருந்தார், அது எப்படியாவது, அது தானாகவோ அல்லது மனைவியோடு உடலுறவு கொள்வதன் மூலமாகவோ அல்லது இன்பம் காணுவதன் மூலமாகவோ இந்த செயற்பாடு நடக்குமாக இருந்தால் அது நோன்பு முறிந்துவிடும். ஆனால் சிலருக்கு தூக்கத்திலே தானாக ஏற்படுகிறது என்றால் அதனால் நோன்பு முறிய மாட்டாது. ஆனால் இந்த செயல்களின் ஊடாக இது ஏற்படுமாக இருந்தால் நோன்பு முறிவடைந்துவிடும். ஒன்பதாவது காரணி, பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகின்ற காரணத்தினால், பிள்ளை பெற்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய நோன்பு அவர்களுக்கு முறிவடைந்துவிடும், நோன்பு பிடிக்க முடியாது. இப்படியான காரணிகள் அதோடு சேர்த்து ஒருத்தருக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், பைத்தியம் ஏற்படுகிறது அல்லது மதம் மாறுகிறார், மதத்தை விட்டு மாறிப்போகிறார், எங்களுடைய மார்க்கத்தை விட்டு மாறிப்போகிறார் இன்னொரு மதத்துக்கு, அப்பொழுதும் அவருடைய நோன்பு இருக்க மாட்டாது, நோன்பு முறிந்துவிடும். இப்படியான அடிப்படையான காரணங்கள் அங்கே நடைபெறுமாக இருந்தால் அந்த நோன்பு முறிவடைந்துவிடும் என்பது ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது. இது சம்பந்தமான சில கேள்விகள் என்னை கேட்கணும்டா, விடுபட்ட இந்த விஷயங்கள், நோன்பை முறிக்கக்கூடிய என்ன காரணிகள் இங்கே ஞாபகப்படுத்தியிருக்கிற என்னையும் இருக்குமாக இருந்தால் இது சொல்லப்படாத விஷயங்கள் அல்லது தெளிவில்லாத விஷயங்கள் கேட்கணும்டா அதை கேட்டுக்கொள்ளலாம். நோன்போட தலைமுடி விட்டதுனால நோன்பு முறிய மாட்டாது. தலைமுடி வெட்டதுனால நோன்பு முறிய மாட்டாது. அது இந்த காரணிக்குள்ள அது வரையும் இல்லை, அது எந்த சந்தர்ப்பத்திலும் முறிய மாட்டாது. பொதுவாக நாங்கள் வச்சுக்கொள்ளணும், இந்த உட்துவாரங்கள், திறந்த துவாரங்களின் ஊடாக போகின்ற போதுதான் அது நோன்பு முறிக்கின்ற காரணிகளாக மாறும். எங்களுடைய மூக்கு, காது,
முன்பின் துவாரங்கள், இதனால் உள்ளுக்கு ஏதாவது போகிற காரணத்தினால். இப்போ அடுத்தது இப்போ இருக்குது தலைக்கு என்ன போடுறோம். தலைக்கு ஒரு நோன்பாளி போடலாம், அதனால் என்ன செய்ய போகிறதில்ல, நோன்பு முறிய போகிறதில்லை. ஆனால் சில விஷயங்களை எங்களுடைய நோன்பை பேணுறதுக்காக வேண்டி நாங்கள் செஞ்சே ஆகணும். நோன்புல பேணுதலாக இருக்கணும், ஒவ்வொரு இபாதத்திலையும் பேணுதலாக இருக்கணும். இப்போ உதாரணமாக இப்போ பள்ளிக்குள்ளே ஸ்ப்ரே ஏதோ ஒரு அனுமதித்த ஒரு திரவியம் வருது, வாசம் வருது, அடிக்கிறோம், இதனால் நோன்பு முறிய போகிறதில்லை. இப்போ அத்தர் பூசக்கூடாண்டு பகலையில் சொல்கிறது என்ன காரணம்டா, அது போகிறதுனால நோன்பு முறியாது. ஆனால் நோன்பினுடைய ஒரு பக்குவத்தை பேணிக்கொள்ளணும், அதுவும் உள்ளுக்கு போகாமல் இருந்தால் நல்லமே என்றுதான். இப்போ இவ்விடத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா, இந்த திறந்த துவாரணங்களில் எங்களோட கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு பொருள் போனால்தான் அது நோன்பை முறிக்கும். கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு பொருள் போனால் தான் சொல்லுவாங்க அரபுல உசூலு ஐனின், ஐன் ஒரு குறிப்பிட்ட பார்வைக்கு தெரிகின்ற ஒரு பொருள் போனால்தான் அது என்ன செய்யும். மற்றும்படி இந்த எங்களுடைய வாசம் அப்படி போகிறதுனால நோன்பு முறிய மாட்டாது. அடுத்தது இப்போ நாங்கள் உணவுக்கு ருசி பார்க்குறோம். இப்போ பெண்கள் கூடுதலாக சமைக்கிறதுனால அவங்க என்ன செய்யலாம், ருசி பார்க்கலாம். இதுக்கு எப்படி உப்பு கூடையா குறையா, இதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் விழுங்க இயலாது, அதை நாக்கில் வச்சு அதை துப்பிடணும். அப்போ நாக்கு அதை சொல்லும் கூடையா குறையா. அப்போ இந்த சட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ ருசி பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குது. இருக்கு எப்படி ரத்தம் வெளியாகிறதுனால நோன்பு முறியாது. ரத்தம் வெளியாகிறதுனால நோன்பு முறிய மாட்டாது. தம்பி கேட்குறேன்னுடா, மஹரமான விஷயம் சம்மந்தம் கேட்குறாரு. நோன்பு சார்ந்ததும் தான், நோன்பு சம்மந்தப்படாத விஷயமும் தான். இப்போ ஆன்லைன் கிளாஸுகள் போது ஒரு டீச்சர் ஒரு ஆணாக இருக்கிறாரு, பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ இப்படி நடத்தக்குள்ள மஹரம் பேணப்படுகிறதா அப்படின்ற விஷயம் கேட்குறாங்க. உண்மையில் என்னென்னா, கல்விக்காக வேண்டி சில அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதிலே ஏற்றமானது யாரும் பார்க்க முடியாது தான். ஆனால் அதனால் நோன்பு முறியும் என்ற ஒரு விஷயம் அங்கே என்ன செய்ய மாட்டாது, வரமாட்டாது. அப்படித்தான் உதாரணமாக இது ஒரு புறம் இருக்க, வேறு ஒரு அந்நிய பெண்ணை பார்க்குறதும் ஹராம் தான். இப்போ ஒருத்தர் பார்த்துட்டாரு, இப்போ இவர நோன்பு முறிய மாட்டாது. நோன்பினுடைய நன்மையில் குறைவுகள் ஏற்படும், நன்மையில் குறைவுகள் ஏற்படும் பொதுவாக. இதனால் நோன்பு முறிக்கின்ற காரணி இதுவும் அல்ல. என்ன நல்ல விஷயங்களை பேசினோமோ அதன்படி அமல் செய்கிறதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.